கூப்பிடுறாங்க பாரு. இன்னைக்கு உனக்கு என்ன கரகம் பிடிச்சிக்கிட்டா போகுது? அதெல்லாம் ஒண்ணு தெரியல ஐயா. ஊசி படாசி வேடிக்கையாக வச்சா வேடிக்கை ஊசி படாசி வேடிக்கையாக வச்சா எல்லாம் நல்லா இருக்கிறாங்களா? சோமா வாழ்ந்திருப்பாய், நல்ல உணவு வாழ்ந்திருப்பாய், சோமா வாழ்ந்திருப்பாய். தம்பி அமர்ந்திருக்காங்க, அமர்ந்திருக்காளே மாதா பிதா குரு தெய்வம், மாதா பிதா குரு தெய்வம். இப்ப சபாய்க்கு இந்த சிறுவர் ஒரு கோடி வணக்கம். விட்டு வந்தா தம்பி நாங்க அண்ணன் தம்பிங்க எத்தனை பேர் தெரியுமா? நாங்க 4 பேர்கள். அண்ணன் தம்பி 4 பேர். ஆமா. திருக்கர்த்தன் சொல்லுகின்ற மொத்தம் நாங்க 4 பேர் அண்ணன் தம்பிகள். அப்படி அண்ணன் தம்பிகள் பிறந்து என்னுடைய நாடோ ஜோதி நாடு, அந்த ஜோதி நாட்டை சிறு சிறப்போடு தருணத்தில் சொன்ன ஆளு போடுறாரு. இப்ப இந்த ஆளு அலறான். நேரம் வந்திருக்கும் போது
இருந்து ஜாட்டி எடுத்து விட்டு அவங்க உதவாங்க. ஐயோ ஐயா நீங்க பயப்படாதீங்க. ஐயா கிட்ட வரல. ஐயா கிட்ட வரல. நாடகம் பார்க்க அடிச்சாடி தொடங்காத அச்ச கண்ணாடி வரையில தம்பி நான் நாடுன்னு பார்த்தனா நாட்டு மக்கள் மனைவின் பார்த்தனா யாருமே பார்க்க கிடையாது. எனக்கு தேவை என்னுடைய உயிர், என் உயிர் எனக்கு தேவை. என்னிடம் இருந்தால் போதும் அப்படி என்று அங்க பிடிச்ச ஓட்டம் அஸ்னாபுரம் வந்து அப்படி திரும்பி பார்த்தோம். ஓடி வந்து திருக்கத்தமலை அடித்து அங்க பிடிச்ச ஓட்டுதான் நாட்டு மக்கள் கொண்டாடி பாக்கல ஆனா அந்த உயிர் இருந்தா போதுன்னு விட்டுட்டு ஓடி நம்ம உயிர் நமக்கு இருந்தா போதும். அங்க பிடிச்ச ஓட்டுதான் அப்ப துரியோதனன் அடைக்கல மூந்தாரு. அப்ப பார்த்தா திருக்கத்தா ஏன் என்னிடம் வந்து அடைக்கல மூந்தா அப்படி என்று துரியோதனன் கட்டளையிட்டார். ஐயா என்னுடைய நாடோ ஜோதி நாடு, அந்த நாட்டை நான் சிறு சிறப்போடு அரசாட்சி செய்த தருணத்தில் கீழ்ச்சகன் ஓடி வந்து என் அடியோதனம் அடித்தாங்க முடியாமல் உன்னிடத்தில் வந்து நான் அடைக்கல என்னை காப்பாத்துங்க அப்படி என்று நான் கைகூப்பி அவர் காலில் விழுந்தேன். அதுக்கு பார்த்தா நாட்டுக்கு மன்னர் என்னிடம் வந்து நீ அடைக்கலம் வந்து விட்டாய். அதனால் இந்த திருக்கர்த்தன் என்னிடம் சேனைகள் அதிகமா இருக்கின்றது. இந்த திருக்கர்த்தன் சேனைக்கு தலைக்கர்த்தனாயிரு. நாட்டுக்கு ஒரு மன்னன் என்கிட்ட சேனைகள் அதிகமா இருக்கு. திருக்கர்த்தன் சேனா சேனைக்கு தலைக்கர்த்தன் திருக்கர்த்தன் சேனா சேனைகள அப்படி துரியோதனன் எனக்கு அந்த பட்டவன் கொடுத்தா அப்படி கொடுத்தவனே மத்த விளக்கா ஐயா மகாராஜா உனக்கிட்ட அடையாளமா இருக்கக்கூடிய திருக்கத்த மன்னர் வந்து விட்டார்.
மன்னா இன்னொரு வார்த்தை கேட்கலாமா மன்னா ஐயா மதிகுல கொண்டாய் வந்தாய் மன்னரான மன்னா புகழ் புகழ் படைத்த துரிய பூமதிய போற்றி மன்னா இந்த எதிரிகள் இல்லா சபையில் இந்த எதிரிகள் இல்லா சபையில் இந்த சபையில் உனக்கு எதிரி என்பதே இல்லை எதிரி என்பதே இல்லை எதிரிகள் இல்லா சபையில் அதிபதி அரசு அன்னை அந்த விமர்சனை செய்வார் இப்பட்ட சபையில் என்ன வரவைத்த காரணம் இன்னைக்கு சபையை கூட்டி வரவழைச்சு என்ன காரணம்? ஆமா சொல்லுங்க ஆனால் உனக்கு எதிரியா இருக்கக்கூடிய கீச்சகன் மாண்டு விட்டான். இறந்து விட்டான் அந்த கீர்த்தகன் அந்த கீர்த்தகன் என்ன தெரியுமா செய்வான் அந்த கீச்சக அடித்தாங்க அப்பப்பட்ட கீர்த்தகன் என்ன தெரியுமா செய்யலாம் மன்னா அன்னவரையாண்டு வந்த என்னை கீர்த்தகன் அந்த என்னுடைய நாடு ஜோதி நாடு அந்த ஜோதி நாட்டை ஆண்டு வர தன்னாச்சு அந்த கீர்த்தகன் என்ன என்ன மாதிரி அடித்தான் தெரியுமா அந்த கீச்சக ஓடி வந்து திருக்கத்தப்பன அடிவதம் அடிச்சு முது போக கிளம்பிட்டாப்ப அப்படியே சொன்னா செத்துட்டா எனக்கு எதிரி செத்துட்டான். இப்ப நீ என்ன சொல்லி அந்த வேலையை நான் செய்யறேன் எனக்கு நீ கட்டளை. ஆனால் அங்க கீச்சகனுக்காக பயந்து என்னிடத்துல அடைக்கலம் புகுந்தார். அங்க ஒத்தைகளே செத்துட்டான். இதுக்கு மேல நீ என்ன சொன்னாலும் அவர் அப்படியே அந்த வேலை செய்வார். ஆனால் நீ விளையாட தேசம் சென்று தென்வாடு காடகத்தில் இருக்கக்கூடிய பசுமந்தைகளை நீ மடக்க வேண்டும். அந்த பசுமந்தை மடக்க வேண்டுமா மன்னா அங்க சமாச்சாரம் அந்த பசுமந்திர மடக்குறா அந்த பசுமந்திர இப்ப ஆண்டு வரக்கூடிய விளையாட வந்தா அவன் சும்மா இருப்பானா? நாட்டை ஆண்டு வர வீரம் என்ன
என் வீரம் என்ன திறமை என்ன? என் திறமை என்ன என்னுடைய பலாய்க்கம் என்ன பிளாக்கன் என்ன ஆனா கீச்சல் செத்துட்டான்ல அவன் செத்துட்டான். இன்னொரு வாட்டி கேளு இன்னொரு வாட்டி. என் வீரம் என்ன என் தைரியம் என்ன என் திறமை என்ன அம்மா அம்மா குத்து வாங்கிக்கிறானா திறமை என்ன வேற சொல்லிட்டு கேச்சுக்கு நான் ஓடுறான். ஏய் அவன் செத்துட்டானடா. பண்ணி வந்தா வந்தா அவன் சும்மா பையன் அவன் சோழா பையன் விளையாடுறத பிடிச்சு அடித்தது உனக்கு ஜெயம் பெருமாது உனக்கு உன்கிட்ட அந்த தகுதி இருக்கு. இருந்தாலும் பஞ்சவரி இருக்கிற மாதிரி சமாச்சாரம் வருதா? அவன் விளையாட நாட்டா அவன் சும்மா இருப்பானா? கம்பெனியா இது பஞ்சு நியாயமான பேச்சுதான். ஆமாமா. ஏன்னா அந்த பசு மந்தில போய் நான் மடக்க செவோம் வணங்குவோம். அந்த பசு மந்தை பறிந்து விளையாடன் வந்து என்ன தடுக்கவோ தடுக்குவா. அந்த விளையாடனை போய் நான் அடிக்கவோ அடிக்குவா. அந்த விளையாடனுக்கு பருந்து அந்த 5 பேர் அது ராஜாக்கள் அங்க இருக்கிறாங்களே சமாச்சாரம் அவங்க அதுக்கு பருந்து வந்தா அவங்க கம்பெனி என்ன பண்ணுவேன் அதானே மன்னா ஐயோ பஞ்சாவத்தியா கத்தா அந்த பஞ்சவர் வந்தா இந்த கையில 3 இந்த கையில 2 இந்த கையில 3 பல்லா இந்த கையில 2 பல்லா ஆமா ஐயா அப்படி சொல்றத மொட்டை டேய் கமெடியா டேய் 3 தலை இந்த கையில 2 தலை அவங்க 5 பேர் பஞ்சவர் அதனால இந்த கையில 3 தலை இந்த கையில 2 தலை சும்மா அவனுக்கு சும்மா என்ன சாதாரணமான அவரு அவர் எம்ம உதவானாரு இல்லங்க கீச்ச முன்னாடி அத சொல்றான் அத கீச்ச செத்துறனே பத்த நீ கம்மிறா அப்ப உனக்கு அவன் சாவல நீ போக மாட்டான். ஏண்டா மகாராஜா மகளா தைலம் போட்டு வராங்க அதுக்கு சரி சரி கரெக்ட்டா மன்னா இப்ப தாங்கலாமா தாம்பலத்தை பெற்று சென்றாடி காணகம் ஓ என்ன மகாராஜா அந்த ஆளுக்குதான் எப்பயுமே புத்தி இல்ல அது ஒண்ணு உண்மைதான் உனக்கு புத்தி இல்ல அவர் தான் போறிய போது என்ன உண்மைதான் அத அந்த பெருமையை கண்டுக்கூடாது போ இவதான் போன்னு சொல்றாரு இப்பதான் போன்னு சொல்றேன் நான் போயிட்டு வரேன்டா அப்படி சொல்றதுல நானும் போறேன் 2 பேத்துக்குமே சுத்தமா புத்தி இல்ல எங்க 2 பேத்துக்கு அப்படி இருக்க ஏய் பசு மலர் மறக்க வேண்டாம் ஆமா இப்ப போகலாமா அவரை குடுத்துட்டாரு போகலாமா உருப்பறா திருறா ஏய் அதை பிதான் சமயமென்று காலம் 365 நாளும் ஆகாய சனி நீ ஏடி வச்சு இறக்கணும் பாரு டேய் அட உன் பொண்டாடி தாலியா இருக்கா நீ நல்லா இருப்ப நீ நல்லா இருப்ப நாசமா போடுவ குட்டி சோறா போடுவ ஏன்னு கேளு நான் முத எங்க போறேன் வந்து வை மரியாமடா ஐயா மகாராஜா நீ கண்ணி கழிவு காமல் கட்டு எரிமலை புடுக்க மலை நாங்க இந்த கட்டண்டா நாங்க கட்டண்டா ஏன் போய் நீ தாலி கட்ட போறியா நான் ஏன் தடுத்து தெரியுமா ஐயா இப்படி போறீங்க பசு மந்தையில ஓட்டு வர போறீங்க அங்க தோல்வி கிடைக்குமோ வெற்றி கிடைக்குமோ தெரியாது ஓ அங்க ஜெயமாகுமோ இல்ல தோல்வி ஆகுமோ ஒன்றும் புரியாது புரியாது
ஆனா போற இடத்துல என்ன ஆகணும் யாருக்கு தெரியாது. ஏன் செத்துருவா? யார கம்மிட்டியா ஏன்னா உன் வாயில மண்ணெண்ணி ஊத்தி கொண்டு கொத்து கொத்து சாவத்துல உனக்கு என்னதான் இருக்குது? எப்பா புடிக்கடா. ஏய் 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 வா கீசுல வர வச்சு ஆரியா. ஆ, ஐயா நம்ம மனைவி இருக்கு பாத்தியா? நம்ம மனைவினா டேடியா, ஆளுக்கு ஒன்று முடிச்சு நம்ம மனைவினா நீ ஒன்றரை முடிச்சு நான் ஒன்றரை முடிச்சா உன் பொண்ணு அந்த பேச்சை பேசக்கூடாது. ஏய் நாய் அடிக்க கூடாது. அதனால உங்க பொண்ணோட கை தாம்பளம் வாங்கிட்டு ஆ, போனா என்னுடைய மனைவி மேகலாவது எழுத்து. ஆஹா, கை தாம்பளம் நல்ல யோசனை. ஏன்னா மந்திரி இதுதான் வேணும். ஆமா வந்து உனக்கு நான் தான் வேணும். ஆமா ஆமா என்ன பண்றது என் தலையேத்து. ஏய், ஆ. காரணம் என்னன்னா அங்க போற இடம் வெற்றி கிடைக்குமோ தோல்வி கிடைக்குமோ தெரியாது. தெரியாது. அதனால் ஆ. என்னுடைய மனைவி மேகலாவதி மேகலாவதி அழைத்து அழைத்து. அவளிடம் கைத்தமலம் வாங்கி கொண்டு ஆ. அது மூலியமா வெற்றி கிடைக்கும் அல்லவா? கண்டிப்பா கிடைக்கும். அதனால அதனால ஒரு கோட்டை வாங்கி கொடுங்க. நல்லதான் சொல்லிக்கிறேன். மேகலாவதி நாயத்தர் சீக்கிரம் மேகலாவதி தர்ப்பா
ஏய்